மகர ராசி நபர்களுக்கு 2025 புத்தாண்டுக்கான பலன்கள். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வருஷத்துல ராகு கேதுக்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மகர ராசிக்கு செயல்படுத்தும். அதற்கு அடுத்த நிலைமையாக 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025 இருக்கு மகர ராசிக்கு. அடுத்தது குரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடன், வம்பு, வழக்கு, பகை, பஞ்சாயத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவுகள், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல குரு வருது. ஸோ மகர ராசி நபர்கள் கரணம் தப்பினால் சில விஷயங்கள்ல மாட்டிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எட்ஜான ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. ஆக 2025 நிறைய உங்களுடைய சுய வாழ்க்கை அமைப்பையும் சேர்த்து நிறைய நீங்க பிளான் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இது வரைக்கும் எப்படியோ காரணம் கடந்து போன ஒரு 7 வருஷத்துல 7.5 சனிலாம் சந்திச்சு அதுக்கு முன்னாடி ஜாதக அமைப்புலாம் சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலைலாம் போய் எது எப்படியாக இருந்தாலும் இந்த கரடுமுடான மேடு பள்ளமான ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. ஆனால் 25 நீங்கள் கடக்கும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்காது, இருக்கும் இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீ தக்க வைத்துட்டு அதன் பிற்பாடு 25 நீங்கள் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இயரா இந்த 2025 இருக்கும். ஆக 25 பொறுத்தவரை எந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிகமாக சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2 டைப்பாக எடுத்துக்கலாம். இந்த கஜன்னு எல்லாம் போட்டு ஒரே மாதிரியா புக்கல் புடுங்கள் எதையுமே பிரிக்க முடியல, எதையுமே தனித்தனியாக வச்சுக்க முடியல, செப்பரேட் பண்ண முடியல, எல்லாம் ஒன்றோட ஒன்றா குழப்பமாக இருக்குது, குழப்பிக்கிட்டே போகுது, எலி விளையாடினாலும் தண்ணி விலை வேணும் அப்படிங்கிற பழமொழிலாம் எடுபட மாட்டுது, இப்படிங்கிற மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய 4-5 விஷயங்கள், 4-5 நபர்கள், 4-5 ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சேர்ந்து உங்களை ஒரு ஃப்ரீயாக மாற்ற முடியாத ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டா 25 இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் செப்பரேட் ஆகிறதோ இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட விஷயங்கள் செப்பரேட் ஆகிறதோ செய்து முடிக்க முடியும். இப்போ தனிச்சு செய்யக்கூடியது, செப்பரேட் பண்ணுவது, பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில நபர்களுக்கு கை கொடுக்கும். சில நபர்கள் ஒரே குட்டையில் ஊறின மட்டையாக ஒன்றுக்குள்ளே இருக்கிறதே கரெக்டாக இருக்கும், பிரித்தோம்னா சில விஷயத்தில் தள்ளி போயிட்டோம்னா, பிரிவுகள் நடந்துச்சுன்னா விலகிட்டோம்னா நமக்கு தான் பாதகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் சில பேர் எதிர்பார்ப்பீங்க. ஆக எதையுமே தள்ளி வைக்கக்கூடாது, எல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நபர்களும் இருப்பீங்க மகரத்தில். ஒரு சில நபர்கள் பிரிக்க முடியாத அமைப்பிலும் இருப்பீங்க. ஆக 25 பொறுத்தவரை உங்களுக்கு விவரமாக இருந்தீங்கன்னாக்கா, பிரித்தா நல்லா இருக்குன்னா சில விஷயத்தை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மேலும் டிப்ரெஷனில் மாட்டக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா, அதே ஒரே குட்டையில் ஊறின மட்டையாக எல்லா விஷயத்தையுமே குழப்பி கொண்டே போகக்கூடிய ஒரு ஆண்டாக ஒரு சில நபர்களுக்கு அமைந்துவிடும். ஆக 25 உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொருளாதார ரீதியாக 2025 பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக 70% நீங்கள் மேலே வருவீர்கள். இது வேலைக்கு போகிறீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே சேர்த்து மகர ராசி நபர்களை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக 70% நீங்கள் மேலே வருவீர்கள். ஒரு சில நபர்களுக்கு டைம் சரியில்லை, 25 ஒன்று அந்த அளவுக்கு ஜாதக அமைப்புலாம் சரியில்லை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஏதாச்சும் கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் டவுனாக போகும். அதர்வைஸ் மறைமுகமாக ஏதாச்சும் அணுகலாம், யாருடைய ஹெல்ப்பாவது மறைமுகமாக நமக்கு கிடைக்கும், அவங்க பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க, அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் மேல் இடத்துலேருந்து கொஞ்சம் கௌரவமான இடத்துலேருந்து நமக்கு வாய்ப்புகள் உண்டு, இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. குறிப்பாக அரசு ரீதியாக, அரசாங்க ரீதியாக, உயர்மட்ட அமைப்பில் இருந்து, அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கான ஹெல்ப்புங்கிறது மகர ராசி நபர்களை பொறுத்தவரை 25 அந்த அளவுக்கு எடுபடாது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரியான சூழ்நிலை இருக்காது. மாறாக உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் பிடுங்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்ததாக கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ், இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு தலைமை பொறுப்பின் வழியாக
நீங்கள் ஒரு பொறுப்பான இதில் இருக்கிறீங்க, பொறுப்புகளில் இருக்கீங்க, 4 பேர் விஷயத்தை நீங்கள் தான் சேர்த்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து தலையில் ஒரு குட்டு விழுவும். பார்த்தது வேஸ்ட்டு, பார்க்கறதும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தில் கௌரவ மரியாதை அடிபட்டு போகும். அடுத்ததாக 25ல் இருந்து தான் உங்கள் லைஃபுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும் யங் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. புரியுதுங்களா? ஏன்னா 7.5 முடிச்சுட்டு இப்போ தான் இந்த 2025 உள்ளே வரீங்க. வேர்ல்டு, உலகம், பணம், சம்பாத்தியம், நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்ச ஒரு அமைப்பு 25ஆக எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ஆக மகர ராசி நபர்களை பொறுத்தவரை, இளவயது மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இன்னும் சொல்லப்போனால் ஒரு 20லேருந்து 50 வயசில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி நபர்களுக்கு இந்த பதிவு என்னென்னா, நீங்கள் தனித்துவமாக ஏதேனும் ஒரு முயற்சி எடுத்து இதுக்கு மேற்பட்டாவது சொந்த காலில் அதாவது ஓன் ஸ்டாண்டிங்கில் நிற்கக்கூடிய ஒரு வழியை பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 அமையும்.